தற்போது 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 5 மணி நிலவரமானது வெளிவந்திருக்கிறது. இதன்படி ஒட்டுமொத்தமாக சராசரியாக 56.68% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலையிலிருந்து விறுவிறுப்பாக மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று 73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் அங்கு 48.66%, மிக குறைவான வாக்கு சதவீதம் அங்கு பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 48.66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கு காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சிக்கும், ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக குறைந்த வாக்குப்பதிவு 48.66% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. இதற்கு அடுத்து கடுமையான போட்டி நிலவும் பீகார் மாநிலத்திலும் 52.35% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கும், அங்கு ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் பீகார் மாநிலத்தில் கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய பீகார் மாநிலத்தில் 52.35% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 55.60% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியும் அங்கு களத்தில் இருப்பதால் மும்முனை போட்டி நிலவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 55.60 அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. 54.21% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வாக்குப்பதிவானது 61.90% அளவுக்கு 5 மணி வாக்கு நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதையடுத்து லடாக் யூனியன் பிரதேசத்தில் 67.15% அளவுக்கு வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. 5 மணி நிலவரப்படி இன்னும் 1 மணி நேரமே வாக்குப்பதிவுக்கு இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களே வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இருக்கிறது. 5 மணி நிலவரம் வந்துள்ள சூழ்நிலையில் மேலும் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு, இன்னும் சற்று நேரத்தில் 5 நிமிடத்தில் வாக்குப்பதிவு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது ஒரு 65% தாண்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சராசரியாக 56.68% வாக்குகள் பதிவாகி உள்ளன. 5 மணி நிலவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவடைய இருக்கிறது. அப்போது 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அத்தனை மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் 49 மக்களவை தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரமானது ஒரு 7 மணி அளவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய 5 மணி நிலவர வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 73%, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 48.66% வாக்குகளும் குறைவாக வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக 5 மணி நிலவரப்படி 56.68% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன.